welcome to my escape room. இந்த வாரம் ஃபுல்லா நான் போட்டிருக்க ஆக்சசரியிலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கிறிஸ்மஸ் ரெசிபீஸ், என்னோட பெஸ்ட் கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் நான் உங்களோட இந்த வாரம் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வாரம் 5 days 5 dishes நம்ம பண்ண போகிறோம். இது எல்லாமே ரொம்ப ஈஸி பீஸி டிஷ். பசங்க வீட்டில் இருக்கிற டைம் அவங்க ரொம்ப தொல்லை பண்ணாமல் அவங்கள ரொம்ப ஆக்கியபைடாக வச்சுக்கிறதுக்கு கூட நிறைய வந்து டிஷ்ஷஸ் இதில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வாரம் டிஷ்ஷஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஃபேவரட் ப்ளம் கேக், சூப்பரான ப்ளம் கேக் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ப்ளம் கேக்கில் வந்து நீங்கள் வந்து ஆல்கஹால் போட வேண்டாம், அதில் இருக்க ட்ரைட் ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஊற வைக்க வேண்டாம். இது ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் வந்து பண்ணிடலாம். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும், ரொம்ப சூப்பர் ஸ்மெல் வரும். இந்த ஃபெஸ்டிவ் சீசன் இதுலேயே ஆரம்பிக்கும். சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டீஹைட்ரேட்டட் கேண்டிட் இல்லைனா கேண்டிட் ட்ரைட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து திருப்பி ஹைட்ரேட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம ஜூஸில் ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 280 ml ஆல்மோஸ்ட் ஒரு 1 கப் 1.25 கப் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன். 150 grams டார்க் ரைசன் எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை, உலர்ந்த கருப்பு திராட்சை. அப்புறமா 75 grams ஏப்ரிகாட் எடுத்திருக்கேன், 75 grams ட்ரைட் செரிஸ் எடுத்திருக்கேன், 50 grams வந்து கிரான்பெரிஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் 90 grams டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன், ஒரு 1 tablespoon கேண்டிட் ஜிஞ்சர். எனக்கு வந்து இது இன்றைக்கி கிடச்சிது, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 inch ஜிஞ்சரை வந்து நல்லா கிரேட் பண்ணி ஜூஸோடு சேர்த்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேனில் ஜூஸ் ஊற்றுறேன். ஜூஸ் வந்து நம்ம ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, கொதிக்கக்கூடாது. கொதிக்க வச்சா அது கசந்துடும். அதனால இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு வார்மாக பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரைட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு 1 hour அப்படியே வைக்க போகிறோம், ஊற வைக்க போகிறோம். இப்படி ஊற வச்சா இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து திருப்பி ஹைட்ரேட் ஆகும், அந்த நீர்த்தன்மை அதுக்கு கொஞ்சம் வந்துடும். அதே மாதிரி இந்த ஆரஞ்ச் ஜூஸில் இருக்கிற அந்த புளிப்போ நல்லா அந்த ஃப்ரூட்ஸில் ஏறிக்கும். ஸோ ஒரு மாதிரி ஸ்வீட் அண்ட் அந்த புளிப்பு அதுவும் சேர்த்து இதில் இருக்கும். அப்போ நம்ம அந்த கேக்கில் போட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் தெரியாது. ஸோ இது நல்லா ஜஸ்ட் கொஞ்சம் வார்ம் மாத்திரம் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லைட்டாக. இப்போவே அந்த ஆரஞ்ச் ஜூஸோட ஸ்மெல் எனக்கு வருது. ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில் வச்சுடுங்க, வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக வார்ம் பண்ணால் போதும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ஜூஸில் சோக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இந்த ஜூஸில் வந்து ஹீட்டில் ஒரு 3 minutes இருந்திருக்கு. இந்த ஹீட் போதும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலேயே இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி 1 hour ஊறணும். 1 hour ஊறிட்ட அப்புறமா நம்ம கேக் பண்ணலாம். உங்கள் ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பயமாக இருக்குன்னா கூட, ரொம்ப அது கசந்துருமோன்னு பயமாக இருந்தால் கூட நீங்கள் இந்த பாத்திரத்தை இறக்கி கூட வச்சு 1 hour ஊற வைக்கலாம். இப்போ 1 hour ஊற வச்சுட்டு இருந்த நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆரஞ்ச் ஜூஸில் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஷ்ஷாக ஆகிட்டுருக்கு, நல்லா ஹைட்ரேட் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் வந்து நான் 120 grams பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2/3 கப் வெஜிடபிள் ஆயில், 3/4 கப் வால்நட், 2 முட்டை, நம்மளோட ட்ரைட் ஃப்ரூட்ஸ் சோக்ட் இன் ஆரஞ்ச் ஜூஸ், 2/3 கப் plain flour மைதா, நம்மளுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் வேணும், 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon nutmeg பவுடர், 3 tablespoon ஹனி, 1 teaspoon cinnamon பவுடர். இவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பரான நம்ம கேக் ரெடி ஆக போகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் க்ரீமியாக.
பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆயிலும் ஹனியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்ட்டும் நம்மளோட ஸ்பைஸ் மிக்ஸும் போட்டுக்கலாம். சால்ட் வந்து நான் ஒரு பிஞ்ச் போடுறேன். நம்மளோட ஸ்பைஸ் மிக்ஸ் சின்னமன் பவுடர், நட்மெக் பவுடர் போட்டுட்டு நம்மளோட பேக்கிங் பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நல்ல மிக்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும். சின்னமன் பவுடர் போட்டோடனே சூப்பரான அந்த ஃபெஸ்டிவ் ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா ஊற்றணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி ஆட் பண்ணுங்கள், அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்கி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீட்டரோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஸ்பேச்சுலா எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒன்று சேர கொண்டு வரலாம். இதில் நம்ம வச்சுருந்த ஃப்ரூட் அண்ட் ஜூஸ் மிக்ஸ் ஜூஸோடு சேர்த்து போட்டுடுங்க. இதோட நம்ம வால்நட்டும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 160 டிகிரிஸ்க்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு டென்ஸ் கேக்காக இருக்க போகுது. அதனால நம்ம வந்து இது பேனில் போட்டு நம்ம மூடி குக் பண்ண போகிறோம். அலுமினியம் ஃபாயிலே மூடிட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. பேனில் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ப்ரெசன்டேஷனுக்காக இந்த மாதிரி 2 பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரே டின்னில் கூட ஊற்றலாம். ஸோ இதில் நம்ம பேட்டரை ஊற்றலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆயில் தடவி இல்லை பட்டர் கூட தடவி நான் வந்து மாவு நம்ம ஜஸ்ட் மைதா மாவை போட்டு நல்லா ஃப்ளார் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பண்ணால் தான் நம்ம கேக் ஒட்டாமல் வரும். எக்ஸஸாக இருக்கிற ஃப்ளார்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம பேட்டரை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹாஃப்வே ஃபில் பண்ணுங்க போதும். இப்போ இதை அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி பேக் பண்ண போகிறோம். எட்ஜஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிடுங்க. நல்லா சீல் பண்ணாதான் அது அந்த ஸ்டீமில் நல்லா குக் ஆகும். அதே மாதிரி இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பேக்கிங் டைம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சுல, நம்ம மோடில் கூட ஊற்றிருக்கோம். இந்த பேட்டரை வந்து நம்ம இப்போ அவனில் வைக்கிறோம். அவனை வந்து நான் பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணும் போது நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் 160 டிகிரிஸ்க்கு. இப்போ இந்த 2 டின்னையும் நம்ம அவனில் வச்சுட்டு 2 ஹவர்ஸ் அது க்ளோஸ் பண்ணி வைக்கணும். 2 ஹவர்ஸ் கழிச்சு அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் வைக்கணும். ஸோ 2.5 ஹவர்ஸ் டோட்டலாக இந்த கேக் குக் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம அவனில் வைக்கலாம் வாங்க. இப்போ நம்ம கேக் வந்து 2 ஹவர்ஸாக அவனில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம
ரேப்பரை ரிமூவ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். அவன்லேருந்து சூப்பரான அந்த டேஸ்டி கேக் வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேக் சூப்பராக அவன்லேருந்து வெளில வந்திருக்கு. வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லு. இப்போ இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, சூடாக இருக்கும் போதே எடுத்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா ஆறட்டும். மினிமம் 20 to 30 minutes ஆறிட்ட அப்புறமா நீங்கள் எடுங்க. பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல சாப்பிட்ணுன்னு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப மாய்ஸ்டான ஒரு கேக். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ஃப்ரம் மை எஸ்கேப் ரூம் டு yours. Enjoy cooking.